குடும்பத்தினரை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சந்தித்து தங்களது ஆறுதலை தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவிலில் நள்ளிரவு அதே பகுதியை சேர்ந்த கண்ணன் கார்த்திக் என்ற அண்ணன் தம்பிகளை மர்ம நபர்கள் வெட்டி கொலை செய்தனர். கொலை செய்யப்பட்டவர்களின் உடலை ஆவுடையார் கோயில் காவல்துறையினர் உடற்கூறு ஆய்வுக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அவர்களை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தங்களுடைய குடும்பத்தினருக்கு தாங்கள் ஆறுதலாக இருப்பதாகவும் தங்களுடைய கோரிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் தெரிவித்தனர். மேலும் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை செயலாளர் மோட்ச குணவளவன் சம்பந்தப்பட்ட நபர்கள் இருவரும் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் எனவும் தங்களுக்கு உயிர் பயம் இருப்பதாக காவல் நிலையத்திற்கு கொடுத்த புகாரை காவல்துறையினர் முறையாக விசாரித்து இருந்தால் இவர்களுடைய மரணம் நடந்திருக்காது எனவும் குறிப்பாக விசாரணை அதிகாரியாக இருக்கும் காவல்துறையினர் மாற்றப்பட வேண்டும் எனவும் வன்கொடுமைக்கு அவர்கள் கொலை செய்யப்பட்டு இருப்பதால் அவர்களுக்கு உள்ள நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கைது செய்யப்பட்டுள்ள குற்றவாளிகள் கூலி படையினர் எனவும் உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படும் வரை கொலை செய்யப்பட்ட நபர்களின் உடலை வாங்க முடியாது எனவும் தெரிவித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கொலை செய்யப்பட்ட கணவனின் மனைவி பிரியா அவருக்கு தொடர்ந்து கொலை மிரட்டில் இருந்ததாகவும் கொலை செய்ய தூண்டுதலாக இருந்தவர்களை காவல்துறையினர் கைது செய்யவில்லை என கண்ணீர் மல்க தெரிவித்தார். சாதிய வன்கொடுமை நிறைந்த மாவட்டமாக நடந்து வருகிறது. மாதத்திற்கு கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட பட்டியல் சாதி சார்ந்தவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். அவருடைய வாழ்வாதாரம் சிதைக்கப்படுகிறது. அதுபோலத்தான் இந்த கொலையும் நடந்திருக்கிறது. இந்த கொலையில் பொறுத்தவரை இதற்கு முன்பாக அந்த பகுதியில் நடந்த பல்வேறு தாக்குதல்கள் சம்பந்தமாக அறந்தாங்கி டிஎஸ்பி ரவிக்குமார் அவர்களிடமும் ஆவுடையார் காவல்நிலைய அதிகாரிகளிடமும் பல்வேறு புகார்கள் கொடுத்து அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதன் விளைவாகத்தான் இந்த கொலையை செய்த அந்த கொடூர சம்பவத்தை நிறைவேற்றிய அந்த குற்றவாளிகள் தைரியமாக இந்த படுகொலையை செய்திருக்கிறார்கள். இதற்கு முழுக்க காரணம் காவல்துறையின் அஜாக்கிரதை தான். காவல்துறை மட்டும் உரிய தருணத்தில் முன்பு கொடுத்த புகார்கள் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்றைக்கு கண்ணனையும் கார்த்திகையும் அவன் கஞ்சா போதை மாத்திரை எல்லாம் காலேஜ் பேரில் கொடுத்து ஆற்றுக்குள்ளே மண்ணடிக்க போவான். என் புருஷன் கூப்பிட்டு பெரியார் வழியில் நடங்கடா, அம்பேத்கர் வழியில் நடங்கடா, படிங்கடா, அவனோட சேர்ந்து போதை பொருள் யூஸ் பண்ண சொன்னதுக்கு அந்த பையனை போய் அவன்கிட்ட சொல்கிறது அது ஒரு மோட்டிவேஷன் என் புருஷன் மேலே. அவன் பல காட்டம் அடையார் குளத்தில் சக்தின்னு ஒருத்தனை போட்டு நெஞ்சில் வச்சு மிதித்து கொன்னான். 3 மாதம் வெளியில் வந்தான். கவர்மெண்ட் ஆஃபீஸரை மண்டையை உடச்சி கொன்னான். கொல்லலை, அடித்து உடச்சான். அதுக்கு உடனே வந்துட்டான், குண்டாசை உடச்சி வெளியில் வந்துட்டான். அதே மாதிரி தான் என் புருஷன் கேஸுக்கு அவனுக்கு எதுவும் கிடைக்க போகிறதில்ல. அவன் நல்லா இருப்பான், அவன் குடும்பம் நல்லா இருக்கும். நான் அவன் கூலு காளிதாஸ், பல்லு குமார், இன்னும் 4-5 பேர் அவங்களுக்கு ஃபுல்லாக தண்டனை கிடைக்கணும். கிடைக்கலன்னா நானும் என் பிள்ளைகளும் மருந்து குடிச்சிட்டோம் இல்லை மண்ணை ஊதி குடிச்சிட்டோ செத்து போயிடுவோம். நாங்கள் ஆவடர்களில் இருக்க போகிறது கிடையாது. என் புருஷனை காவு வாங்கின ஊர் எங்களுக்கு வேண்டாம். அவனுக்கு தண்டனை கிடைக்கணும். எல்லா இளைஞர்களை கெடுக்கிறது காளிதாஸ், கூலு காளிதாஸ், அவன் கூலு காளி, அவன் பேரை சொல்ல அருவேற்பாக இருக்கு. எனக்கு வேண்டாம். கைது பண்ண சொல்லி என்னைட்ட செல்ல காமிச்சாக 7 பேரையும் நான் பார்த்தேன். ஆனால் நேரில் பார்க்கல. நான் இன்னும் பார்க்கல. கைது பண்ணி அவனுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கணும். இல்லைன்னா அவனை விட்டா சொல்லுங்க. அவன் இன்னும் 4-5 குடும்பத்தை கெடுக்கட்டும், காமராஜ் நகரையும் கெடுக்கட்டும். விடுங்க.